தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் நேரில் சந்தித்தனர். பேரவை தொடங்குவதற்கு முன்பாக இரு தலைவர்களும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர். முதலமைச்சர் விஜய் வகுத்து கொடுத்த சீரிய தொலைநோக்கு திட்டங்களுடன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் தொடர்வதோடு புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும் குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இனி எப்போதுமே தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டுமே இருக்கும். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் முதலமைச்சர் விஜய் குறித்து நெகிழ்ச்சி உரை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். தமிழகத்தில் நடப்பாண்டில் 8.26 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தடையின்றி இலவச மும்முனை மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்திற்கு 7432 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மண் வளத்தை பாதுகாக்கும் வகையில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் வழங்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் வினோத் அறிவித்தார். ஒவ்வொரு விவசாயிக்கும் தனி பயன் சேவைகளை வழங்க வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டம் அறிவிப்பு. வேளாண் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கொண்டு சேர்க்க AI அடிப்படையிலான உழவர் செயலியை உருவாக்க 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பனை மரங்களை பாதுகாக்கவும் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கவும் பனை பாதுகாப்பு இயக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பனை விதைகள், பனங்கன்றுகள் விநியோகம், பயிற்சி அளித்தல் மற்றும் பனை பொருள் உற்பத்தி கூடாரங்கள் அமைக்க 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. (17,315 ஏக்கர் பரப்பளவிலான சாகுபடிக்கு விதைக்கரும்பு மானியம் வழங்க 9.36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் 9 கோடியில் சிறப்பு மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னை சாகுபடி மற்றும் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 41 கோடியில் தென்னை சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கச் செய்யும் நோக்கில் 5.3 கோடியில் புதிய கழகம் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மழை மற்றும் வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க வேளாண் பட்ஜெட்டில் சிறப்பு திட்டம் அறிவிப்பு. தானிய பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு என்ற நோக்கில் 43,500 தார்ப்பாய்கள் வழங்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த உயிர் மேலாண்மைக்கான மாநில விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த உயிர்மை விவசாயம் செய்யும் 5 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்க 11 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்தவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கவும்
சேமிப்பு கிடங்குகள் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்க 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திரவ உயிர் உர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்த 3.56 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் 7.1 கோடியில் 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு சீரான பாசன வசதியை வழங்கும் நோக்கில் 23 கோடியில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1000 விவசாயிகளுக்கு 80% மானியத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நஞ்சில்லா வேளாண் முறைகளை ஊக்குவித்து விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்க உதகையில் 5 கோடியில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. தஞ்சை சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் புதிய உயிர்மை வேளாண் கல்லூரி அமைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் விளைபொருட்களை பாதுகாக்க 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் 2 சிறப்பு வணிக வளாகங்களின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. $20 கோடியில் உழவர் சந்தைகளின் உள்கட்டமைப்பு புனரமைக்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இடைத்தரகர்களின்றி நேரடியாக விற்பனை செய்யும் வகையில் வேளாண் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் வினோத் தொடர்ச்சியாக 2 மணி நேரம் 35 நிமிடங்கள் வேளாண் பட்ஜெட் உரையாற்றினார். விவசாயிகளின் நலன் மற்றும் வேளாண் வளர்ச்சி சார்ந்த பல்வேறு புதிய திட்டங்கள் பேரவையில் அறிவிக்கப்பட்டன. இரண்டாயிரத்தி 26-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த அமைச்சர்கள் மரிய வில்சன் மற்றும் வினோத் ஆகியோருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் வேளாண் வளர்ச்சிக்கும் நிதிநிலை அறிக்கை புதிய நம்பிக்கை அளிப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டு பிப்ரவரி வரை எல் நீனோ காலநிலை மாற்றம் நீடிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட கடலோர மாநிலங்களுக்கு 10 நாட்களுக்கு முன்னதாகவே கடல் அலைகள், காற்றின் வேகம் குறித்த முன்னறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 11 பேரை விடுதலை செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. கூடுதல் வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் மூலம் கண்காணிப்பு பணி தீவிரம். உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தஞ்சையில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தாவேகாவினருடன் மோதல் சம்பவம். தாவேக நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் திமுக கவுன்சிலர் உட்பட 2 கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை அலங்காநல்லூர் அருகே மது போதையில் லாரியை இயக்கியதால் நேர்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற லாரி ஓட்டுநரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்திச் சென்ற மக்கள் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
நெல்லை அகஸ்தியர் அருவிக்கு செல்ல நாளை முதல் 10 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. சொரிமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா கோலாகலம். பம்பை உடுக்கை சத்தத்திற்கு நடனமாடி அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கொடியேற்றத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி வரும் 14ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தங்கத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து முருகனை மனமுருகி தரிசனம் செய்தனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் மேம்பாலத்தில் கரும்பு ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து. விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை சட்டவிரோதமாக கண்டறிந்து கூறிய கும்பல் பிடிக்கச் சென்ற அதிகாரிகளை தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியதால் பரபரப்பு. கேரள மாநிலம் திரிசூரில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மீது மோதி விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 25ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கேரள மாநிலம் இடுக்கி அருகே ஆற்றில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். விபத்தில் சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.